ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதார் நெக்குக்கு ஒரு பிளைனான நெக்குக்கு எப்படி பீட்ஸ் வச்சு நம்ம ஹேண்ட்மேடாக ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போது ரெண்டு சைஸில் நம்ம பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று பெரிய சைஸ், அதை நம்ம எந்த இடத்துல நம்ம டிசைன் வேணும்னு நினைக்கிறோமோ ஹேங்கிங் டைப்பில் நம்ம டிசைன் பண்ணுறோம். எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பீட்ஸ் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் ஹெம்மிங் ஊசியும் சுடிதாரோட கிளாத் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பெரிய பீட் எடுத்தாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஊசியை வெளியே எடுத்துகிட்டு நம்ம சின்ன பீட்ஸ் அதை சுற்றி வர்ற மாதிரி நம்ம எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். சென்ட்ரல் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ், சுற்றியும் நம்ம அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். இப்போ அது சுற்றி கவர் ஆகிற மாதிரி நம்ம பீட்ஸ் எடுத்துட்டோம். அதை சுற்றியும் ரவுண்டாக கொண்டு நம்ம கீழே த்ரெட் எடுத்துக்கலாம். சுற்றியும் நம்ம அதை ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது மேலே வராமல் கரெக்டாக இன்செர்ட் ஆகும். சுற்றியும் நம்ம ஒரு 3 அல்லது 4 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே ஹேங்கிங் வர மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சுக்கலாம். பெரிய பீட்ஸும் அதுக்கு சின்ன பீட்ஸும் எடுத்து ஹேங்கிங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பெரிய பீட்ஸ், அடுத்தது ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு கீழே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு வரும். கீழே முடிச்சு போட்டு நல்லா லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம ஹேங்கிங் மாடல் கொண்டு வரோமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே டிசைன் நம்ம சுடிதாருக்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸுக்கும் நம்ம பண்ணலாம். நீங்கள் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வேணுனாலும் நம்ம இதே போல் டிசைன் பண்ணிக்கலாம். நெருக்கமாக வச்சு இல்லை கொஞ்சம் கேப் விட்டு எவ்வளோ தூரத்தில் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த தூரத்தில் நம்ம ஹேங்கிங் வச்சுக்கலாம். நீங்கள் கோல்டன் கலர் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, வேறு கலர் பீட்ஸு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றியும் வர்ற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு அது மேலே வராமல் நல்லா இன்செர்ட் ஆகும். ஒரு 3 அல்லது 4 டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் கீழே பெரிய பீட்ஸு ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு கீழே ஹேங்கிங் மெத்தடில் போட்டுக்கலாம். கீழே லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போது மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பெரிய பீட்ஸு சின்ன பீட்ஸு வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் ஹிப் வரைக்கும் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை அந்த ரவுண்ட் வரைக்கும் போதும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.